வாவ் நைஸ் கேர்ள் சூப்பர் ஃபிகர். முகரக்கட்டையை பாருப்பா. முகரக்கட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன முகரக்கட்டையை நீ பார்த்துக்கிட்டு இருக்க? The beautiful lady. கையில காப்பு கட்டிட்டு பேசுற பேச்ச பத்தியல. Wonderful lady. இந்த காப்புக்கு இந்த ஆளுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்காப்ல. என்ன காப்பு கையில தான் இருக்கு, வாயிலே இருக்கு. வாய் பேசலாம். இந்த ஏரியாக்கு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது. மற்றபடி எல்லா ஏரியாவுக்கும் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கலாம், இதுக்கு மட்டும் வேலை கொடுக்க கூடாது. கையை தனியா தள்ளி வச்சுக்கணும். தனியா வச்சுக்கணும். ஏன் நான் கையை வேணா வெட்டிடுறவ? என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? அடக்கு. இங்க ஒரு அளவு தான் பாத்துக்கிட்டு இருப்பேன். ஓவரா பண்ணி வச்சுக்கோ, மூஞ்சி போலாம் பேத்து புரியும் பேத்து. பொம்பளை பிள்ளைய வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்க, உன் ஜௌரியத்துக்கு பேசிட்டு இருக்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? ஒரு அளவு தான் பாக்குறோம்னே, அது எந்த அளவுன்னு சொன்னீங்கன்னா அந்த அளவு மட்டும் பாத்துக்கிட்டு அந்த தள்ளிக்கிறேன். அது இல்ல இல்லாத பத்தி நான் சொல்லி நீ எதுக்கு அசிங்கப்பட்டுக்கிட்டு தெரியல? பார்க்காம பேசக்கூடாது. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதை மேல. ஒரு ட்ரிப் வேட்டி அவுத்து அவுத்து கட்டுற மூஞ்சி மோர கட்டே. ராணி என்னப்பா ஆள் தெரியாம மோதுற. இங்க இருங்கப்பா, ஒரு அளவு தான் மரியாதை. இங்க இருங்க, தேவையில்லாம நீங்க பேசிருக்க. அந்த ஆளு சோத்தத்துக்குறா, சோத்த விட்டு வேற எதை எந்திங்கறாப்லையா? மரியாதை இல்ல அறியுறியோ சேல அவுச்சு வச்சிருக்க. அந்த ஆளு நான் அவ்வளவு பெரிய பெண்ணே ஆளு கேக்குறேன். என்ன வேணும்? இங்க இருங்கப்பா, உங்களுக்கு அவ்வளவுதான். அவர் யார் தெரியுமா? யார் தெரியுமா? யார் தெரியுமா? யார் தெரியுமா? யார் இங்க இரு. அவர் மேல கை வைக்காத. கொடுத்து பிரியம் கொடுத்து. இங்க இரு, பின்னல இங்க இரு. அறுத்து பிரியம் அறுத்து. அவர் யார் தெரியுமா? அந்த ஆளு யாருப்பா? யாருப்பா அந்த ஆளு? நீ முதல்ல வாயை முறா. உன்னால தான்டா எவ்வளவு பிரச்சனை. நான் டீசெண்டாக நின்று பேசிக்கிட்டு இருந்தேன். உன்னை சப்போர்ட் பண்ண நான் கூப்பிட்டேன். அவர் யார் தெரியுமான்னு கேட்டதுக்கப்புறம் தான் அவன் சோறுங்கிறானா பீதிக்கிறானான்னு கேட்குறான். அவரை பற்றி உனக்கு தெரியுமானதுக்கு அப்புறம் தான் சட்டையை பிடிச்சி கொடுக்க தெரியுமா? கொஞ்சம் வாய்க்கு வந்துருச்சு தெரியுமா உனக்கு? நல்ல வேலை மூடிக்கிட்டு இல்லைன்னா அவர் யார் தெரியுமா? அடிக்காத. அப்படித்தான் அடிப்பேன். முதுகுல அடிக்காதீன்னு தான் நான் சொன்னேன். அடிக்கவா சொன்னேன்? நீ சிக்னல் கொடுக்குறியா? நீ முதுகுல அடிக்காது சொன்னா தான் அதில் அடிக்கிறா. அப்போ இதுல என்ன தெரியுது? ஏரியாவை நீ தான் பிக்ஸ் பண்ணி கொடுக்குற. கத்தி எடுத்து போட்டு தள்ளிடவா? பெட்ரோல் வாங்கி வச்சு கொளுத்திடவா? அவரை பத்தி உனக்கு தெரியாது. யாருங்கப்பா, ஒரு அளவு தான் பாத்துக்கங்க. அந்த ஆளுக்கு ரெண்டு கையால ரெண்டு பிச்சு வீசிடுவேன். வீசி உன்னை கும்பிடுறேன். நீ நல்லா இருப்ப. எனக்கு உதவி பண்ணுறங்கிற பேரில் ஒவ்வொருத்தரையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் பிரச்சனையை நானே பேஸ் பண்ணிக்கிறேன். பேஸ் டு பேஸ். என்ன இவ்வளோ நேரம் பொண்டாட்டி என்ன இப்போ தங்கச்சின்ற? நல்லா பேசுகிறேன். மச்சான் வந்துட்டேன்ல. யார் மச்சான்? இப்போ தங்கச்சின்றாப்ல. எப்போ எப்படி தங்கச்சி? தெரியும், இந்த பீஸ் நமக்கு செட் ஆகாது, அவனுக்கு தான் செட் ஆகும், அவருக்கு தெரியுது. இங்கே சும்மா இருங்க. எம்ஜிஆரை நீங்கள் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் பொறுமையாக போகிறதுனால இவன் பைத்தியக்காரன் நினச்சிக்கிறாத. அப்பா நீ அடிக்கும் போதெல்லாம் பேசாமதுனால நான் ஒரு கோலப்பை நினச்சிக்கிறாத. வேணா நீ அடிச்சு வேணா பாரு. நீங்க ஒரு ஆம்பளை தானுங்க? நீங்க ஒரு ஆம்பளை தானே? அதைத்தான் அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. நான் கேட்குறேன், தெரியாம தான் கேட்குறேன். நீங்க ஆம்பளை தானே? உங்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. என்னது? நீங்க ஆம்பளை தானே? உங்களை தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. எத்தனை வட்டம் ஆம்பளை தானே? ஒரு ஆம்பளை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நான் தான் கேட்குறேன், என்ன செய்யணும்? அதான்டா என்ன செய்யணும்? அந்தாலே மறந்துட்டு திரியறாப்ல இல்லையா? என்ன செய்யணும்? அட என்னடா செஞ்சு தொலைக்கணும், அதையா சொல்லு. ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கையை வச்சு தள்ளுது. தள்ளுச்சா? ஆமா. நான் கேட்குறேன், தள்ளுச்சா? அட தள்ளிச்சடா. அதுக்கு என்ன பார்த்தா ஊரே பார்த்துச்சே. நீங்க ஆம்பளை என்ன பண்ணிருக்கணும்? பதிலுக்கு நெஞ்சில கையை வச்சு என் மகளை தள்ளி போக. நீ ஓசில புளு பிள்ளையும் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். ஐ டோன்ட் லைக் மிஸ்டர் துரைராஜ். ஐ எம் வெரி டீசென்ட் மேன். பெண்களை என் கண்களா நினைக்கிறவன். அடிச்சுட்டாங்கிறதுக்காக நான் திருப்பி அவளை நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு தள்ளணும்னு தான் எனக்கு ஆசை இருக்குது. ஆனா குடும்பம் தடுக்குது. நீங்க பேக்ரவுண்ட் ஒன்றும் கிளிக்க வேணாம், மூடுங்க. நான் நெஞ்ச பிடிச்சி தள்ளுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிராது. அப்படி நான் தள்ளிட்டா என் பெத்த தாய் குளங்கள், எங்க ஆத்தா மாறு, எங்க அக்கா தங்கச்சி, எங்க அத்தாச்சி இம்புடி பேர் உட்காந்துருக்காங்க. பெரிய கொலைகளை தூக்கி தலையில போட்டு கொண்டுருவாங்க. அவங்க ஒரு வார்த்தை, டேய் தம்பி, அவதான் பொட்டச்சிரிக்கி இப்படி செஞ்சுட்டாங்கிறதுக்காக நீ இப்படி திருப்பி செய்யலாமான்னு ஒரு கேள்வி கேட்டுட்டா நான் மருந்தை குடிச்சிருவேன் தெரியுமா? ஏன் உங்களுக்கு ஜல்லி பிடிச்சிருக்கா? நக்கல் பண்ற வேலை வச்சுக்கிட்டு மருந்தை குடிச்சிருவேன். நீங்களே பொம்பளை லட்சணமா நட. நான் பொம்பளை லட்சணமா தான் நான் உன்னை மாதிரி எருமா மாடு பேர் பேசி யாரை பத்தி ரவுடின்ற? யாரை பத்தி ரவுடின்ற? என்ன மாதிரி அடக்க ஒடுக்கமான பிள்ளை பார்க்க முடியாது. என்ன நினைச்சிட்டு உங்களுக்கு? வாய ரெண்டா புடிச்சு கிழிச்சு கிழிச்சு. என்ன நினைச்சிட்டு உங்களுக்கு? எருமா மாடு மாதிரி இருக்கா? யார் அமைதியா இருக்கா? தென்பாண்டி சீமையிலே
தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யார் அடிச்சா நான் தான் அடிச்சேன். தூக்கி போட்டு யார் மிதிச்சாரோ. நீ அவனோட சேர்ந்து கெட்டு போயிட்ட. இப்ப அவன் எக்கோ கட்சியில் உனக்கு கேட்டானா? வளரும் தேயார் நீ மூடுப்பா. அழுதா மனசு தாங்காது. உனக்கு பாடணும் ஆசையா இருந்தா வீட்டுல மைக்கு போட்டு தரேன்டா. ஏண்டா ஒரு ஆம்பளை அடிச்சுக்கிட்டு இருக்கா, அவளை கூப்பிட்டு சப்போர்ட்டுக்கு வருவாங்களா? பெரிய இளையராஜா பின்னணி பாருங்க. என்ன நீ மேல எங்க அண்ணனை தொட்ட அப்பா அந்த ஆளு கையால புடிச்சு வெட்டி புரிய வெட்டி அவ்வளவுதான் உனக்கு. ஹலோ பாருங்க என்ன நீங்க உனக்கு எனக்கு நான் பேசுறீங்க. அப்புறம் என்ன உனக்கு அவரு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிறா, நீ என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? நீ என்ன கேக்குற? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. நீ எதுக்கு அப்படி பேசுற? நீ மூடுற எனக்கு தெரியும். இந்த பார் உன்னை எச்சரிக்கிறேன். அதைத்தான் சொல்றேன். டென்ஷன்ல உளருது. நான் சொல்றேன் எச்சரிக்கிறேன். பொம்பளை பிள்ளையா லட்சணமா? நான் பொம்பளை பிள்ளையா லட்சணமா தான் நடந்துட்டு இருக்கேன். என்னமோ உனக்கு தான் பேச தெரியும் பேசியிருக்கேன். நான் வாயே பேசல, நீ தான் பேசியிருக்க. வந்ததுல இருந்து என்னைய பேசவே விட மாட்டேங்கிறேன். அட்டை தரத்தரமா பேசிட்டு இருக்கேன். ஆமா அறிவுரி வச்சுக்க லவுச்சு தின்னுட்டு தெரியுது. என்ன நினைச்சிருக்க உன் மனசுல? உனக்கு மட்டும் தான் பேசுற, எனக்கு பேச தெரியாதுன்ற மாதிரி. நீ தான் பேசியிருக்க. வந்ததுல இருந்து தரத்தரமா நீ தான் பேசி. அப்பா நான் ஏதாவது தவறா பேசுனேனாப்பா? அப்பா இல்லையா மணி இல்லையா? நீ ஒரு வார்த்தை பேச தெரியுதா? உன்னை எப்படி நான் வளர்த்து பெரிய ஆளாக்கி ஒருத்தன் கையில கட்டி கொடுத்து சண்டால பயனலா? டேய் வெங்கல கடையில யானை உந்த மாதிரி பேசிக்கிட்டு நான் ஏதாவது சவுண்ட் கொடுத்து பேசியிருக்கேனா? என்னை மாதிரி அமைதியான பிள்ளை நீ பார்க்க முடியுமா? என்னமா நீ பேசியிருக்கா? உனக்கு தான் பேச தெரியும் பேசியிருக்கா? இல்ல கேட்குறேன். இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. பார்த்துக்க, கையால பிடிச்சி ஒடிச்சு புரிய ஒடிச்சு. என்ன முறைக்கிற? சும்மா பார்வை என்ன பார்வை அப்படித்தான்? இல்ல அப்பா நான் ஏதாவது தவறா பேசணும் மண்டே உடச்சே விடுவேன். இல்ல நீ உனக்கு பேச்சு வரணுங்கிற காட்டி உங்க அம்மாவும் நானும் போகாத கோயில்ல வேண்டாத தெய்வம் இல்ல. ஐயோ இன்னமும் நாளைக்கு இடத்துல கட்டி கொடுத்தா நீ எப்படி குடும்பம் நடத்த போற? ஐயோ அப்பா அப்பா எனக்கு எடுபட்டவளே, இவளுக்கு பேச்சு வரல. நீங்க பேச்சு ஆத்தா கோயிலுக்கு போய் கும்பிட்டீங்களாக்க? ஏண்டா ஊர் வாயும் மொத்த வாயும் பேசுறா, நான் ஒரு வார்த்தை பேச முடியல. இவன் வாய் உங்களுக்கு குடும்பத்தோட கொளுத்து விடுறீங்க. ஞாபகத்தில் வச்சுக்க. நீ ஏதாவது பேசுன பொம்பளை பக்கம் சொன்னா ரவுடி பத்தி வச்சு. ஒரு ஆம்பளை பையனுக்கு மரியாதை கொடுக்க தெரியல. அண்ணன் சொல்றாருல, யாரும் ஆம்பளை வந்திருக்காங்க பாரு. ஆம்பளை யாரும் வந்திருக்காங்க போய் பாரு. டேய் அவரை தான் ஆம்பளைன்னு சொல்லிட்டு திரிறாரு போல. நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு. சாரி சார், இனிமேல் ஓகே கவனமா இருக்கு. உனக்கு ஒன்று சொல்றேன். தமிழ்நாட்டுடைய பண்பாடு படி 5 வயசு பையன் ஆம்பளை பையன், அதாவது சின்ன பையன், அவன் நடந்து அப்படி வர்றான்னா 50 வயசு கிளவி காலை நீட்டி உட்காந்துருந்தான்னா ஆம்பளை பையன் வரான் சரட்டுன்னு காலை மடக்கணும். அந்த பையல சந்தேகப்படுறீங்களா? அப்ப ஏய் நான் சொல்ற ரூட்டே வேற, நீங்க ரூட்டை மாத்தி வர்றீங்களா? அதுதான் ஆண்மகனுக்கு கொடுக்குற மரியாதை. நான் ஏன் மடக்கணும்? மறக்கணும்னு தேவையில்ல, மடக்கணும்னு தேவையில்ல. அப்படி இல்லம்மா, நம்ம பேரன் தான், நம்ம மகன் தான், நம்ம புள்ள தான் வருதுன்னு காலை மடக்கலைன்னா பின்னாடி கொழுப்பு வச்சு போச்சு. பின்னாடி வச்சுட்டு போகுது. உனக்கு என்ன பிரச்சனைப்பா? இப்படி உனக்கு என்ன பிரச்சனை? இப்படி பேசுனீங்கன்னா போயிட்டு புதன்கிழமை. நான் புதன்கிழமை வர்றேன், சனிக்கிழமை வர்றேன். சரி, என்னோட ஜவரியம் இது குடும்பத்துக்கு ஆகாது. குடும்பத்துக்கு ஆளேனா போயிட்டு போ. ஒன்னு சொல்றேன் கேளு. என்ன நீ சொல்றத நான் கேட்கணும்? இப்படி பேசினா உன் மாமியாக்காரி மூக்க பிடிச்சி அம்மிக்கல்ல வச்சு கொரட்டு உரைச்சி போடுவா. போயாங்கிட்ட நான் போற வீட்டுல மாமியாவே போட்டு தள்ளிட்டு தான் உள்ள போவேன். நீ வேற என் குடும்ப குத்து விளக்க. ஏய் லூஸ் சிரிக்கி. அதுக்கு தான் நான் போறேன். உன்னை தாண்டி கேவலமா திட்டி இருக்கேன். நீ வேற குடும்ப குத்து விளக்குனா குத்துறதுக்கு தான் நான் போறேன். போயாங்கிட்டு குத்துறதுக்கு தான் நீ போற. ஆனா அவங்க உன்னை குத்தாம பாத்துக்க. அவங்க குத்த முடியாது. ஒன்னு தெரிஞ்சுக்க. நம்ம பண்பாடு முதல்ல உனக்கு தெரியுமா? என்ன பண்பாடு தெரியல. கலாச்சாரம் தெரியுமா? என்ன கலாச்சாரம்? நீ தமிழ் பொம்பளையா? அப்புறம் நான் எங்க இருந்து வந்திருக்கேன்? சவுதியில இருந்தா வந்திருக்கேன். இல்ல ஜப்பான்காரி மாதிரி தெரியல. இங்க வா, நான் உனக்கு கேட்குறேன். நீ தமிழ்நாட்டு பிள்ளைன்னா ஜப்பானில் மட்டும்தான் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒரு அச்சில் ஊற்றுன மாதிரி அம்புட்டு இப்படி சப்ப மூக்காவே அலைவாங்க. ஆனால் உனக்கு கொஞ்சம் எடுப்பாக இருக்கு மூக்கு, பொண்ணு பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் மூக்கு புடப்பாக இருக்கனால தான் அப்படி பேசி சொல்லுது. உனக்கு ஒன்று தெரிஞ்சுக்க. என்ன கலாச்சாரம் தெரிஞ்சிருந்தா நான் கேட்கறதுக்கு கரெக்டாக பதில் சொல்லணும். சொல்லுங்க, கேளுங்க, என்ன வேணா கேளுங்க. நான் சொல்லலைன்னா என்னன்னு கேளுங்க. வயசுக்கு வந்துட்டியா?
ஏ ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட பத்தி எத்த தண்டி வார்த்தை கேட்குறேன். நீலாம் மனுஷனா நீ? உன் கூட எல்லாம் அக்கா தங்கச்சி பிறந்திருக்காங்களா? என்னையா பேச்சு பேசிக்கிருக்க? அம்மா அப்பாலாம் இருக்காங்களா இல்லையா? என்னையா அப்படி உன்னை பெத்தவனும் ஒரு அம்மா தானே, என்னையா அப்படி பேசிக்கிருக்க? இல்லை கேட்குறேன். அக்கா தங்கச்சியோட பிறந்தா தான் கேட்கணும் இல்லை, பொம்பளை பிள்ளைகிட்ட தான் வயசுக்கு வந்து அதுக்காண்டி என்கிட்ட இந்த வார்த்தையை கேட்பேன். வயசுக்கு வந்து ஆடையிறாங்க ஒப்ப முட்டை கழிவு நொய்யும் 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 கழிவு பேச விடுறாங்க. ஏன்னா யாரா பெரிய என்னன்னு கேட்க முடியல, துணை பேசிட்டே இருந்த பண்ணிச்சா என்ன பேர்? அவர் பேசுகிற எல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. கருமா நான் பேச முடியாமல் பேசியிருக்கேன். துணை வண்ணாஞ்சாமான கொசு வரைச்ச மாதிரி. இப்போ நான் என்ன கேட்க வர்றேன், இப்போ எதில் வந்து மறந்து வச்சு பார்த்தியா? நீ வயசுக்கு வந்துட்டியா? சரி வயசுக்கு வந்துட்டியான்னு கேட்டால் கோவப்படுறேன். நீங்கள் டீசெண்டாக கேட்கவா? ஏஜ் அட்டன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். அந்த மாதிரி தான் தமிழில் கேட்டேன், புரியுதா? இங்கிலீஷில் கேட்டோம் ஓ பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன் வெண்ணிட்டேன். வயசுக்கு வந்து இல்லை வந்துட்டேன். குச்சி கட்டினாங்களா? கட்டினாங்க. உள்ளே விட்டாங்களா? எதா குச்சி எடுத்து உள்ளே விட்டாங்களா? வர கட்டைப்பாரு குடிசைக்குள்ளே விட்டாங்களான்னு கேட்டேன். விட்டாங்களா? அப்போ ரைட்டு. அப்போ உனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு. என்ன விஷயம்? அப்போ இந்த சமாச்சாரம் உனக்கு புரிஞ்சிருக்கணும். எந்த சமைக்கிறது? குடிசைக்குள்ளே விட்டாங்களே, உங்களை ஒரு மாதம் ஊரை விட்டு ஒதுக்கி கொண்டு வைக்கிறமே சடங்காயிட்டா அது ஏன்? தீட்டு. தீட்டு கன்னி தீட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன தீட்டு? அதான் கன்னி தீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. கன்னி தீட்டு. அப்புறம் எங்க அப்பா தான் அப்படிதான் சொல்லி கொடுத்துச்சு. உங்க அப்பா தான் சொல்லி கொடுக்கல, எங்க அப்பா தான் சொல்லி கொடுத்துருக்கு. பைத்தியமே, தீட்டுங்கிற ஒரு விஷயமே தப்புன்னு நான் சொல்றேன். எப்படி நீங்க சொல்றீங்க? தீட்டுன்னு ஒன்று கிடையாது இந்த உலகத்தில். தீட்டுன்னு ஒன்று இருக்கா? இப்போ சடங்கானா மட்டும் உங்களை ஒதுக்கி வைக்கிறது இல்லை. மாதம் வீட்டுக்கு விளக்கானா பெண்களை 5 நாளைக்கு 3 நாளைக்கு தனியாக உட்கார வச்சு நாய்க்கு கஞ்சி ஊற்றுன மாதிரி தட்டு வச்சு. நாய்க்கு கஞ்சி ஊற்றுன மாதிரி ஏன்? தீட்டுக்காக அல்ல. அந்த நேரங்களில் பெண்களுக்கு உடல் அசௌகரியமாக இருக்கும், அசதியா இருக்கும். அவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடாது, ஓய்வு கொடுக்கணும்னு தான் அவங்கள ஒதுக்கி வைக்கிறமே தவிர தீட்டும் இல்லை ஒரு மசரும் இல்லை. தீட்டுன்னு சொன்னது யாருக்கு தெரியுமா? யாரு? நீ சடங்கான உடனே உன்னை கட்டிக்க போறானே மாப்பிள்ளை, அவனுக்கு சொன்ன வார்த்தை தான் அது. எதுக்கு? இப்படி ஏத்திட்டானே. டே மாப்பிள்ளை, உங்க அக்கா மக சடங்காயிட்டா தீட்டு. எதை சொல்றது புரியுதா இல்லையாடி? புரியாம தான் கேக்குறேன். அட நீ கட்டிக்க போற மாமன் மக சடங்காயிட்டா தீட்டுறா. எதங்க உன் புத்தியை தீட்டு. இனி அவளை வச்சு எப்படி நம்ம குடும்பம் நடத்தணும், அவளை எப்படி நம்ம வந்து வாழ்க்கையை ஓட்டணும், எப்படி காசு பணம் மிச்சம் பண்ணணும் அப்படிங்கிறத புத்தியை தீட்டுறான்னு சொன்னதான் நீங்க தீட்டுன்ட்டு கிடைக்கிய. இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன், என்ன செத்த வீட்டுக்கு நெத்தியில் விபூதி வச்சுட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறானே ஏன்? தீட்டு தெரியும் உன்னை தீட்டுனாங்க தீட்டுன்னு. ஏன் செத்த வீட்டுக்கு நெத்தியில் விபூதி வச்சுட்டு போகக்கூடாது? ஏன் போகக்கூடாது? சரி நம்ம போனால் நெத்தியில் விபூதி வச்சா தீட்டு. பொணத்துக்கு இத்தனை தண்டி பட்டி அடிச்சு உட்கார வச்சிருக்காங்களா ஏன்? அவங்க தெய்வத்துக்கு சமம்யா. செத்தவன் தெய்வம்னா அவன் இருக்கிற வீடு கோவில். அப்போ ஏன் நம்ம விபூதி வச்சுட்டு போகக்கூடாது? ஏன் நீ விளக்கம் சொல்ல முடியுதா? யோ இங்கே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நான் கேட்குறேன்னா, வயசுக்கு வந்த பொம்பளை பிள்ளைய மட்டும் ஏன் ஐயப்பன் கோயிலுக்கு போகக்கூடாது? யார் சொன்னா? வயசுக்கு வந்த பெண்கள். சபாஸ்ரீ, இப்படி என்னைக்காவது கேள்வி கேட்பீங்கன்னு நினச்சேன், இன்னைக்கு தான் கேட்டிருக்கேன். அதுக்கு விளக்கம் சொல்கிறேன். பொம்பளை பிள்ளைய சடங்கானதுக்கு முன்னாடியும் 60 வயசுக்கு மேலேயும் தான் கோயிலுக்கு போகணும். ஆமாம். சடங்கான பிள்ளைய போகக்கூடாதுன்னு சொல்கிறேமே ஏன்? ஏன் அப்படின்னா, நீங்கள் போனால் அப்படியே அங்கே போன இடத்துல ஆயிட்டாலும் அது தீட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களை தொட்டாலாம் ஒன்றும் ஒட்டிக்கிறாது. ஐயப்ப அதுக்கெல்லாம் வருத்தப்பட மாட்டான். வேற அவன் கண்ணை மூடி தியானத்தில் உட்காந்துருக்கான். இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. ஏன் உங்களை அப்போ போகக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, இந்த காலம் மாறி எல்லாம் அந்த காலத்தில் பயணம், காட்டு வழி பயணம், மிருக ஜாதிகள் அதிகம். அந்த நேரத்தில் காட்டுக்குள்ளே நடை பயணத்தின் போது நடையில் போகும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஆயிட்டா அந்த இரத்த கவலுக்கு மிருக ஜாதிகள் வரும். அதனால உங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுருங்கிறதுக்காகத்தான் அந்த காலகட்டத்தில் பெண்களை வரக்கூடாதுன்னு சொன்னானே தவிர தீட்டும் இல்லை ஒரு மஜரும் இல்லை. இதெல்லாம் சரி. இன்னொரு விஷயம், கோயிலுக்குள்ளே போகக்கூடாது இந்த மாதிரி விஷயம் இந்த நான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது ஏன்? அசுத்தப்பட்டுறக்கூடாதுன்னு இருக்காது. என்னதான் இருந்தாலும் கோயில் இல்லையா, அந்த இடத்துல அசுத்தப்படலாமா? பட்டா அது தீட்டு தானே, அதைத்தான் திட்டு தானே தவிர தொட்டா ஒட்டிக்கணும் திட்டு இல்லை. தெரிஞ்சுக்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சடங்காயிட்டிய, சடங்கானா உங்களை குடிச்சுக்குள்ள உட்கார வச்சுட்டாங்க. ஜாமான் போட்டாங்களா? எவனுமே ஜாமான் கொண்டுக்கிட்டு வரலங்க. இன்னும் பூரா ஜாமான் இல்லாத வேலைவா வந்தாங்க? ஆமாங்க. என்னடி அவன் வெள்ளி சாமான் பித்தளை சாமான் சீட நீங்க வேற அதை சொன்னீங்களா? அதெல்லாம் கொண்டுக்கிட்டு வந்தாங்க. பைத்தியமே, நான் அந்த சாமானை கேட்கறடி பைத்தியம். குடிசைக்கு வாசல்ல 3 ஜாமான் போடுவேன். ஒரு உலக்க, ஒரு விளக்கமாறு, ஒரு கருக்கருவா. கருக்கருவா ஏன் போடுறான்? பேய் பிசாசெல்லாம் வரக்கூடாது.
என்னடி வயசுக்கு வந்த பிள்ளையா பார்த்து பேய் கப்பு கப்புன்னு பிடிக்குமா? அது என்ன மத்தாளால பேய் பிடிக்காதா? அது என்ன பொம்பளைய மட்டும் பேய் போய் லவக்கு லவக்குன்னு பிடிக்குது? உங்களை எல்லாம் பிடிக்காது, அதுக்கு பேய்க்கே உங்களை எல்லாம் பிடிக்கல. பைத்தியம். செத்து போய் 3ஆம் நாள் இறந்த 3ஆம் நாள் வருவாம்பாள். யார் எங்க வர்றாங்க? செத்த 3ஆம் நாள் வருவாங்க. பேய் வரும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கை. செத்தவன் எல்லாம் திரும்ப வர மாட்டான். 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வருவாங்க. அதெல்லாம் இல்ல. இன்னொன்னு சொல்ற, தர்ப்பணம் கொடுக்கணும் முதல்ல பிண்டம் முடிச்சு வைக்கிறானே, அதுவே சும்மா தேவையில்லாத வேலை. செத்தவன் வந்து எந்திரிச்சு உட்காந்து பிண்டத்தை சாப்பிட்றானா? சாப்பிட்றதுக்கு உடம்பு வேணும். உடம்பு இருந்தால் தான் சாப்பிடுவேன். செத்தவனுக்கு ஆன்மா மட்டும்தான் இருக்குது. அது எப்படி வந்து ஆவான்னு திங்குமா? அது எதுக்கு வைக்கிறதுனா, இன்னமும் நீ எங்களோட வாழ்ந்த நாட்களை நாங்கள் நினச்சிக்கிட்டு தான் இருக்கோம்னு அந்த விசுவாசத்தை காட்டுறதுக்கு தான் அதை வைக்கிறமே தவிர, அவர் காக்காயா வந்து திங்குவோம்ல, கழுகா வந்து திங்கலை. ஐயோ, மூட நம்பிக்கை. இது தெரியாம சனிக்கிழமை எங்க தாத்தா வருவான்னு நான் உருண்டை உள்ள அங்க பிடிச்சி வச்சிருக்கேன். ஆமா, அண்டங்காக்கா உங்க தாத்தா. அனாவசியமா எங்க குடும்பத்தை பேசாதீங்க. வெள்ளை காக்கா உங்க ஒப்பத்தாளக்கு. அது இல்லடி, 3 ஜாமா போட்டாங்க. இந்த உலக்கை ஏன் போடுறான்? உலக்கவா? விசாசுக்கு அல்ல, நான் சொல்றேன் தெரிஞ்சுக்க. நீ குடிசைக்குள்ளேருந்து வெளியில வரும்போதெல்லாம் அந்த உலக்கை அப்படி தாண்டி தான் வரணும். ஆமா, உலக்கையை தாண்டி தான் வரணும். ஏன் தாண்டணும்? வாசப்படியை தாண்டுற மாதிரி தாண்டணும். ஏன் தெரியுமா? நீ இப்படி தாண்டணும்னு அப்படி நின்றுக்கிறணும். எதுக்கு? 2 காலுக்கு நடுவு உலக்கை கிடக்கும். மறுபடியும் சொல்லுங்க. இப்படி இப்படி தாண்டணும், நின்னோடனே உலக்கை நடுவில் கிடக்கும். நடுவில் உலக்கை கிடக்கும். அப்போ நீ குனிஞ்சு பார்க்கணும். எதா? உலக்கையவா? பார்த்துட்டு ரைட், நம்ம உலக்கைக்கு ரெடி ஆயிட்டோம். உலக்கை கிடக்குது. அதாவது உலக்கை பிடிச்சி வேலை பார்க்குற பொறுப்பு வந்துருச்சு. வீட்டில் மாவடிக்கணும், கம்படிக்கணும், நெல் குத்தணும். இந்த மாதிரி உலக்கை பிடிச்சி நீங்கள் வேறு எதுவும் நினச்சி வச்சுருக்கீங்க. ஐம் சாரி, நான் அதை சொல்ல வரல. உலக்கை பிடிச்சி வேலை பார்க்குற பொறுப்பு வந்துருச்சுன்னு காட்டத்தான் அந்த உலக்கை. புரியுதா? சரி, விளக்கு மாதிரியா முறை அது எதுக்குன்னு எனக்கு கூட்டி சுத்தம் பண்ணுறதுக்கா? இல்லைங்க, அது தெரியல. நான் சொல்லித்தரேன். விளக்கமாறு எதுக்குன்னா, எதுக்கு? இந்த உலக்கையை விட்டுட்டு வேற உலக்கையை தேடினா உனக்கு விளக்கமாறு பிஞ்சு போகும் அப்படின்னு காட்டத்தான் அந்த விளக்கமாறு. ஏங்க, பக்கத்துல கற்கருவா போட்டிருக்காங்க, அது எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு விஷயமே தெரியல. விளக்கு உலக்கம் மட்டும் சின்னதா இருந்துச்சுன்னா போட்டு தள்ளிட வேண்டியதான். பைத்தியம். ஏங்க, அதுக்கல்ல கற்கருவா. வேற இதையும் விளக்கமாத்துல அடியும் வாங்கிட்டு கண்ணை கட்டிட்டு வேற உலக்கையை தேடலாம்னு நினைச்சின்னா உன் புருஷன் கற்கருவால உன்னை குறைன்னு அறுத்து விடுவாண்டின்னு காட்டுறதுக்கு. என்னத்துக்கு அறுக்கிறாரு அவரு? தெரிஞ்சுக்க. இன்னும் பண்பாடுகளும் கலாச்சாரங்களும் நம்ம நாட்டுல மறந்து போச்சு. அதுக்கு என்னங்கப்பா நீ சொல்லுவே? என்னமோ சொன்னியே, கற்கருவா எதுக்குமா? கற்கருவா வந்து உலக்க சின்னதா இருந்துச்சுன்னா போட்டு தள்ளிட வேண்டியதானே, அதுதானே பெருசா இருக்கு. நீ அறுக்க முடியாது. ஏன்? இருந்தா தானே. மிஸ்டர் துரைராஜ், நீங்கள் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி மறுபடியும் சத்தமாகவே பேசுகிறேன். வெரி சாரி சார். வச்சுருக்கேன். இன்னும் கலாச்சாரத்தை நம்ம நாடு நிறையா மறந்துருச்சு. இப்போ உனக்கு சொல்லித்தரேன் கேளு. நம்ம தான் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுதெல்லாம். இப்போ பொண்ணு பார்க்க வர்றான். பொண்ணு பார்க்க வர்றதுக்கும் மாப்பிள்ளை பார்க்க வர்றதுக்கும் 2க்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது. எப்படிங்க? பொண்ணு பார்க்க வரும்போது பொண்ணை எதை வச்சு இது நல்ல பொண்ணுன்னு நம்ம கண்டுபிடிப்பேன்? அவங்க குடும்பத்தை வச்சு விசாரிப்பாங்க. அந்த பொண்ணை பார்க்கும்போதே தெரியும், ஒரு சில பிள்ளையெல்லாம் பார்க்க நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கும், அந்த பிள்ளைக்கு அந்த பழக்கம் பத்தாது. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லித்தரேன். எப்படி? சொந்த பந்தம் பூரா சுற்றி உட்காந்துருப்பேன். உட்காந்துருக்காங்க. நடு வீட்டில் ஒரு விளக்கை கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. விளக்க வச்சிருப்பாங்க, குத்து விளக்கு. ஐ பொண்ணை கூப்பிட்டு ஏற்றுமா அப்படிம்பாங்க. எப்படி ஏற்றுவேன்? நான் எப்படி ஏற்றுவேன்? தீப்பெட்டியை பற்ற வச்சு விளக்கு வீட்டில் வச்சுட்டீங்கன்னாக்கா மொத்தமாக எரிஞ்சு அவங்க சாம்பலா போயிடுவாங்க. அது கட்டுறவனுக்கு கேளுங்க. விளக்க வச்சு அந்த திரியை வந்து திருகி விட்டு அந்த இதில் பற்ற வச்சு துணியை எடுத்து தொடச்சிருவேன். என்னடி கேஸ் அடுப்பு பற்ற வச்ச மாதிரியே சொல்லிக்கிட்டு ஏங்க, அந்த அடுப்பு பற்ற விட்டு அது இல்லடி, முதல்ல விளக்கில் எண்ணெய் ஊற்றுற. எண்ணெயை ஊற்றணும். அதெல்லாம் ஊற்றி வைக்க மாட்டாங்களா? அதானே, நீ வரும்போது எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் உங்களுக்கு. அதில் திரி போட்டேன். திரியை எண்ணெயில் முக்கியாச்சு. இப்போ நீ பற்ற வைக்கும்போது திரி பிடிக்காது. அப்போ என்ன செய்யணும்? தண்ணியை ஊற்றணுமா? தண்ணி ஊற்றி மொத்தமாக கவுத்து விட்டுரு விளக்க. முகர கிடைப்பாரு. அந்த நுனியை நசுக்கி விடணும். அப்படி இவாமா திரி நுனி இருக்குல்ல, இவா சொல்லித்தாரேன் கேளு. திரி நுனியை இந்த மைக்கில் எடுத்து வச்சு விடுங்களே. அது என்ன நல்லது சொன்னால் அதை கேட்குறேன். அந்த நுனியை இப்படி பிடிச்சி இப்படி திருகணும். அப்படி திருகணும். நீ போதும்பா, லைட்டாக திருகணும். அப்படி திருகணுன்னே அந்த எண்ணெய் சுத்தமாயிரும். அப்போ 10 வருஷம் பிடிச்சிரும். ஆனால் திருகணுன்னு கையில் எண்ணெய் ஒட்டிக்கிறோம்ல. ஆமாம். இந்த எண்ணெயை அந்த பிள்ளை என்ன செய்யுதுன்னு பார்ப்பாங்க. ஆமா, துண்டு இருக்கும் பக்கத்துல, அதை எடுத்து கையை வச்சு தொடச்சிட வேண்டியதா. வெரி குட்.
ஒரு சில பிள்ளை என்ன செய்ய தெரியுமா, என்ன பண்ணா? இந்த எண்ணெயை இப்படி தலையில தேய்ச்சிருங்க. அச்சச்சா. அப்படி தேய்ச்சிட்டா இவன் உடம்ப சுத்தவத்தமா வச்சுக்க மாட்டான்னு தெரிஞ்சுக்கிடுவான். முடி வளரும். அப்படியா? விளக்கணையில் அடி மயிர் வளருது. ஒரு சில பிள்ளைங்க இந்த எண்ணெயை செவுத்துல தடவிடும். அப்படி தடவுனா இவன் வீட்டை சுத்தவத்தமா வச்சுக்க மாட்டா, புரிஞ்சுக்கிடுவான். டிசைன் பண்ணிரும். உன்னைய மாதிரி இப்படி துணி எடுத்து தொடச்சு 4ஆ மடிச்சு அப்படி எதுல ஓரமா வச்சுட்டாதான் அந்த பிள்ளை கணக்கான பிள்ளை. சரி, மாப்பிள்ளை வாக்குறதுக்கு யாரு போவா சொல்லு? மாப்பிள்ளை பார்க்க ஆம்பளை ஆளுகள்லாம் கிளம்புவாங்க, கிளம்பி போய் பார்ப்பாங்க. கிளம்புறவன் தான் ஆம்பளை, அது தெரியும். அது இல்லை, பொண்ணு வீட்டுல இருந்து யாரு போவா? அப்பா அம்மா எல்லாருமே போய் பார்ப்பாங்க, அண்ணன் எல்லாம் போய் பார்ப்பாங்க. அவங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க. அந்த மாப்பிள்ளை இந்த பொண்ணுக்கு சரியான பார்க்க போறவன் யார் தெரியுமா? யார் போவாங்க? பொண்ணோட அண்ணன் தம்பி. யா அவன் தான் நம்ம தங்கச்சிக்கு இவன் சரியானவனா, சுத்தமான ஆண்மகனா கண்டுபிடிப்பான். எப்படி கண்டுபிடிப்பான் தெரியுமா? எப்படி? மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் மாப்பிள்ளை சைஸா பேசி கூட்டு விட்டு, வாங்க மாப்பிள்ளை கம்மா கரைக்கு போகணும்னு கூட்டு போவான். கம்மா கரைக்கு எதுக்கியா? வெளியே போச்சேன். அப்படி வெளியே போகும்போது அப்படி நடந்து கம்மா கரையில் போகும்போது மாப்பிள்ளை தீப்பிட்டி விடுங்க அப்படிமா. அப்போ தீப்பிட்டி எடுத்து இந்தான்னு நீட்டிட்டான்னா அவன் பீடி சீட்டு குடிக்கிற ஆம்பளை கண்டுபிடிச்சி விடுவான். ஆனால் இப்போ உள்ள கல்யாணம் போய் வச்சுக்கிட்டு இல்லை மாப்பிள்ளைன்றாங்க, அது வேற. அப்புறம் போய் அந்த ஆளுக்கு ஒரு கருவ முள்ளட்டு அப்படி உட்காருவாங்க குத்த வச்சு. அங்கே மாப்பிள்ளைக்காரன் எங்கே குத்த வச்சு உட்கார்றானோ அவனுக்கு எதுக்க போய் பொண்ணோட அண்ணங்காரன் உட்காருவான். செய்ய அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படி உட்காரும்போது மாப்பிள்ளைக்காரன் ஒன்றுக்கு இருந்தான்னா நிலத்தில் குழி பறிக்கணும் சர்ன்னு. அப்போ தான் அவன் சுத்தமான ஆண்மகன், வீரியம் உள்ள ஆண்மகன். குழி பறிக்காமல் துறன்னு ஒழுகுச்சுன்னு வச்சுக்க, இவன் வேற எங்கேயோ குழி பறிச்சிருக்கான், இவன் நம்ம தங்கச்சிக்கு செட் ஆக மாட்டான், புள்ள ஏமாந்து போகும் அப்படின்னு கண்டுபிடிப்பான். சரிங்க, தெரிஞ்சுக்க. ஏங்க நான் ஒரு விஷயம் கேட்குறேன். இப்போ என் கூட அண்ணன் தம்பி இல்லை, 2 பேருமே அக்கா தான். எப்படி மாப்பிள்ளை பார்க்க போகிறது? உங்கள் அக்கா வர சொல்லி. என்னது ஆளு முகர கட்டையும் பாரு. உன் கூட பிறந்தவன் இல்லைன்னா சின்னத்தா மகன் பெரியத்தா மகன் இருப்பான்ல, அவன் தான் போவேன். சரி பரவாயில்ல, உனக்கு நிறைய சொல்லித்தரேன். ஆமா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மாம்பழம் வியாபாரம் பார்க்குறேன். ஃப்ரூட்ஸ். கம் ஆன் டெல் மீ. செக்க செவந்த பழம், தேனாக இனிக்கும் பழம், எல்லோரும் வாங்கும் பழம், எனக்கு பிறந்த பழம். எத்தனை பேருக்கிட்ட மாம்பழம் பாத்தியா, எடுத்து வந்த சைஸ்ல அம்மா பத்தி பாத்தியா, யாருக்கிட்ட மாம்பழம் பாத்தியா, எடுத்து வந்த சைஸ்ல இம்மா பத்தி பாத்தியா, கைக்கு அடக்கம்மா, கைக்கு அடக்கமா, பிடிச்சு பார்க்க வாட்டம்மா, பிடிச்சு பார்க்க வாட்டமா. கேள்வி 100ல் ஒரு கேள்வி கேட்டவர். என்ன? எத்தனையோ பேத்துக்கிட்ட மாம்பழத்தை பார்த்தியே, எடுத்து பார்த்த பழத்திலே இப்படி சைஸ் பார்த்தியான்னு கேட்டியே. சங்கரன் சத்தியமா என் தொழிலில் நான் பார்த்த மாம்பழங்கள்லையே இது சூப்பர். இந்த கலருக்கு களி ஒரு தட்டு சோறு திங்கலாம். நிறம் அப்படி நிறம் மாம்பழம் நல்ல தகன்னு. ஒரு சிலது சும்மா கருப்பு அடிச்சு போய் சொல்லும் சத்தியமாக கிடக்கேன். நல்ல எப்படி இருக்கு மாம்பழம்? ஏங்க மாம்பழத்தை உள்ள வச்சிருக்கேன், நீங்க என்ன இங்கே நின்று பேசிருக்கீங்க? உள்ளதான் வச்சிருக்கீங்க, அது தவி வெளியே வருது பாருங்களேன். ஐயோ, கூடையில இருந்து தவிட்டு வெளியே உருண்டு ஒடியாடுது. நிறைய வச்சிருக்கீங்க உங்களுக்கு பழம். ஏன்னா நான் பல சாதி மாம்பழம் சாப்பிட்டேன். எப்படி? மாம்பழத்தில் பல சாதி இருக்கு. மல்கோவா, புதாத்தாத், கல்லாமணி, நீலாமணி, பலாமணி, காசாலட்டு, இவ்வளவு மாம்பழம் இருக்கு. ஒட்டுக்காய், மஞ்சனத்துக்காய், நார்காய், இவ்வளவு இருக்கு. இதுல இது மல்கோவா. அதான் நான் நினைச்சேன் குமுக்குமுன்னு இருக்கும்போதே. எவ்வளவு? ஒரு பழம் 2000 ரூபான்னு விற்கிறேன். 5000 கொடுக்கலாம். இது நீங்க ஒரு ஆள் தான் கொடுக்குறேன்றீங்க. அது கொடுக்குறவனுக்கு நீ கொடுக்க மாட்டே. சீசன் டயத்துல கொடுக்குறேன்றீங்க, சீசன்ல டயத்துல அது காசு இருக்குல்ல தானே கொடுக்க முடியும், இப்ப இல்லாத இடத்துல கொடுக்க முடியும். என்ன வம்பா இருக்கு? நீ இந்த பழத்தோட மரியாதை தெரிஞ்சவன்ட்ட கொடுக்க மாட்டேன், தெரியாதவன்ட்ட கூட இந்தாம்ப. அவன் எப்படி திம்பியான்? இவங்க எல்லாம் திங்க தெரியாத பயலுங்க. யார் சொன்னது திங்க தெரியாதுன்னு? உனக்கெல்லாம் எங்க திங்க தெரியும்? யார் சொன்னது? கையில வாங்குறோம் பழத்தை, காசை கொடுத்துட்றான், கத்தி எடுக்கிறான், 4 கீத்து போறோம், நாங்க 4 பேரும் சொன்னானா? அப்புறம் என்ன மாம்பழத்தை முழுங்க முடியும்? பைத்தியம், கத்தி படவே கூடாது மாம்பழத்துல. என்ன அப்படி சொல்றீங்க? கத்தி பட்டாலும் செப்டிக் ஆகி போயிடும். இதெல்லாம் தங்கம் பவுனு மாதிரி பார்த்துக்கிற விஷயம். நான் நெகமே படக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதில் போய் கத்தி போடுறாங்க. முட்டா போயிடு. நான் பல்லே படாது, நான் மாம்பழம் சாப்பிடும் போல வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருப்பாரு. அது சுவைக்கிற விதம் இருக்கு, உனக்கு தெரியாது. முதல்ல மாம்பழத்தை கையில் எடுக்கணும். சும்மா இருங்க, அது வந்ததுலேருந்து அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் சும்மா தானே இருக்கேன். இன்னைக்காவது அந்த கை நான் செய்யறது அது செய்யறதா நினச்சி பார்க்கட்டும். அது முதல்லேருந்து என்னை வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. சின்ன சாபலி அடையிட்டு மாம்பழத்தை கையில் எடுத்துட்டு இங்கேருமா லைட்டாக நசுக்கணும், காயா பழமா. அப்புறம் பம்ப் பண்ணணும். அப்படி என்ன காத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? காத்தடிக்கலை, அது பம்ப் பண்ணி அது குளக்குள்ள நாக்குறது. அப்புறம் இந்த உள்ளங்கையை வச்சு அப்படியே அதற்குங்க இங்கே
நல்ல உள்ளங்கை வச்சு என்னடா சத்தம் நீதானா பேக்ரவுண்டு மியூசிக்கா எங்க கூடு ஏடா நான் என்ன மாம்பழத்தை கசக்கிறேன்னா ஜெனரேட்டர் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா நான் மூதேவி எதுக்கு கொடுக்குறா மியூசிக் கொரட்டுன்னு உன்னை கொல்ல போறடா இதெல்லாம் எங்கே நீ வாங்கின திருவிழா கடைக்கு தறி கடை சுத்தறி எதுக்கு தான் சுத்தறி அப்படி நல்லா அப்படி கசக்கி விட்டுட்டு இங்கே மாமரத்தை தூர காட்டாத திரும்பு அப்படியே அந்த மாம்பழத்தை நுனியில் சின்ன கடி அப்படி கடிச்சு விட்டு இப்படி அமுக்கிட்டே உறிஞ்சணும். சார் நீங்களா டேய் நீ பின்னணி இசை இளையராஜாட்ட இருந்தவன் நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக இங்கே நான் இப்போ மாம்பழத்தை உறிஞ்ச போகிறேன். இங்கே அட உறிஞ்சறதுக்கு மீசி கூடுறானோ கொல்ல போறடா அவனுடைய ராஸ்கல். என்ன மியூசிக் நக்கிற நீ மியூசிக் பிச்சிருவேன் அவனை. அப்படி உறிஞ்சணும்னா மாம்பழம் ஸ்லைஸ் சாப்பிட்ட மாதிரி கொலக்கு கொலக்கு கொலக்குன்னு உனக்கு என்ன சிப்பு வேண்டிய கிடக்கு உங்க ஒப்பே மன்றது உனக்கு சிப்பா இருக்காங்க. மாம்பழம் வைக்க வந்த உங்க அம்மா அனாவசியமா எங்க அம்மா பத்தி பேசாதீங்க. எங்க அப்பாவுக்கு கோவம் வந்துடும். ஆமா கோப்பை அப்பா அந்த கிளியில் போய் போட்டு அடுங்கப்பா. அவர் கோச்சிக்கிட்டு போயிருவாப்ல. ஏண்டா கோவம் வந்துருச்சு எங்க அப்பாவுக்கு. நீ இவங்க அம்மாவோட இருக்கும்போது இப்படி மியூசிக் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பியா? நீயே கொடுத்துக்கிறியாடா? ஐயோ அந்த அம்மாவை நினைச்சு தானே எனக்கு வேதனையா இருக்கு. மாம்பழம் வைக்க வந்து அம்மா ஓ மாம்பழம் சரியா சும்மா ஐயா மகளே ராணி ஒழுங்கா அவர் சொல்ற மாதிரி ஆடு. இப்படி தப்பிட்டா போனீங்கன்னாக்கா ராக்கெட் இடம் மாதிரி புருட்டுன்னு இறங்குச்சுன்னா என்ன கதியாகுது? டேய் மகளே என்ன உங்க அம்மா மாதிரியா பண்ற? ஐயோ ஓ நிலைமை இதானா? எனக்கு குத்த தெரியல. எனக்கு தான் குத்த தெரியல. எனக்கா? பெரிய சிவாஜி கணேசன். ஏன் மாப்பிள்ள நீங்க என்ன மாதிரி தானா? ஐயோ நீ அப்படித்தானா? எனக்கு இந்த மைக்ல தான் பேசுவேன். எந்த மைக்ல பேசுவீங்க? காட்டி பாதி வாழ்க்கையை ஓட்டியாச்சு போயா. அதுலயும் ஒரு சந்தோஷம் இருக்குதா? என்ன இந்த கிச்சி கிச்சி காட்டா? இதை தவிர உனக்கு வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குதே. காத்து கிடப்பதில் இன்பம் உண்டு, காக்க வைப்பது சுகம் உண்டு. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க மைண்ட் வாய்ஸ்ன்னு மறுபடியும் சத்தமாவே பேசுறீங்க. சாரி சார். ஓகே தேங்க்யூ. ராணி உன்னோட அது ரெண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. எது ரெண்டுயா? உன்னுடைய கண்கள் இரண்டும்
அடி காந்த கண்ணழகி. என் பார்வையே அப்படிதான். நல்லதா போச்சு. ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க, சும்மாதான். இல்லை சொல்லுங்க சொல்லுங்க. அடி இருல சொல்கிறேன். உனக்கு டேமேஜ் ஆயிடுச்சா? ஏய் கேட்கறதுக்கு இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தியா? யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்குறா? என்னை பார்த்தா டேமேஜ் ஆன பீஸ் மாதிரி இருக்கா உனக்கு? ஏய் என்னையா நீ சொல்லிக்கிட்டு இருக்க? என்னை பார்த்து டன் ஸ்லிப் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்க வந்தேன். மேரேஜ் இன்னும் ஆகலை. பார்த்தீங்களா, எனக்கு இன்னும் ஆகலை. எனக்கு இன்னும் ஆகல. உன்னை நான் கேட்கல. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகலை. இந்த ஆண்டவன் சன்னதியில் காமன் ரதி சன்னதி. இங்கே கல்யாணம் பண்ணோம்னா தூள் கலப்பலாம். அப்பா அவர் என்னமோ சொல்லியிருக்காரு. நல்லா தூக்கம் வருங்கிறாரு. ஏய் ஐ லவ் யூ, யூ டு லவ் மீ. சரி லவ் பண்ணுங்க, எனக்கு வேலை இருக்கு. ஏமா பண்ணுங்க. என்னமோ 2 கிலோ கத்திரிக்காய் கொடு, நான் கடைக்கு போகணும். மாதிரி லவ் ஒரு ஃபீலிங்கோட சொல்லணும். எப்படி? லவ் லவ் என்னடா பணக்கார விட்டு நாய் உழைச்சது மாதிரி லவ் லவ். உன்னை நான் எப்படி நினச்சிக்கிட்டு தெரியுமா? எப்படியெல்லாம் என்ன நினைச்சிருக்கீங்க சொல்லட்டா? இப்போ சொல்கிறேன் பாரு வேடிக்கை. 5 ரூபாய்க்கு மணி மாலை போதுமா? உன் கழுத்துக்கு பொருத்தமடி. 5 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி. 3 மீனாட்சி பார்த்தாலே அவ கண்ணுக்கு வருத்தமடி. அடி கட்டாயம் நானும் நீ சிலை எடுப்பேன், 2 3ஆக இருக்கட்டுமே. நீ கண்ணு என் முத்து என் பல்லு என் ராசாத்தி கல்யாண வைபோகமே. அடி என்னடி ராக்கு, என்னடி ராக்கம்மா வல்லாக்கு நினைப்பு என்னென்று குலுங்குறடி. கண்ணாடி முக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சான இழுக்குறடி. நம்ம கதையில இருக்குதுடி. தெய்வான சக்களத்தி வள்ளி குரத்தி நம்ம கதையில இருக்குதடி. அது சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதுடி. ஒரு சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதுடி. அடி சின்னால வட்டியில் கண்டாங்கி எடுத்து என் கையாலே கட்டி விடவா. என் அத்தை என் மெத்த நான் குத்த நீ கத்த கொத்தோ. அவரை கட்டி பிடிக்கலன்னு ரொம்ப வருத்தப்படுறாப்புல. என்னைய கட்டி பிடிக்கலன்னா அவரை கட்டி பிடிக்கலன்னா நாங்கள் 2 கட்டி பிடிக்கிறோம். நீ கண்ணார பார்த்துக்க. ஆசைப்படுறாப்புல இல்லை. ஏன்னா வயசு 3 விதமான வயசு இருக்கு. எப்படி? 1 2 பார்க்குற வயசு, இன்னொன்று கேட்குற வயசு, இன்னொன்று என்னது சொல்லுங்க செயல்பாடு. இந்த செயல்பாடு இழந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்க்குற வயசு வரும். அதுவும் செயல்பாடு போனதுக்கப்புறம் கேட்குற வயசு வந்துடும். எவனாவது இந்த சத்தம் கொடுத்தாங்கன்னா கேட்கலாமேன்னு. அதுக்கப்புறம் அதுவும் முடியலன்னா பேசாமல் படுத்துக்கிறது. இப்போ அதை எந்த பருவத்தில் இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ உன் மனசுக்கு என்னை பற்றி என்ன தோணுதோ அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு. இந்த முடிவு நீ எடுத்ததுக்கப்புறம் நான் மறுக்க மாட்டேன். ஆனால் கல்யாணம் இப்போ செய்ய முடியாது. காப்பு கட்டியிருக்க மாதிரியாத்தாளுக்கு. நான் சொல்கிறேன் கேளு. போங்க ப்ளீஸ் ராச்சா. இல்லை தங்கம். ஏய் பங்குனி 7ஆம் தேதி கல்யாணம் வச்சுக்கிறோம். 1 வாரம் தான். 4ஆம் தேதி அக்கனி சட்டி எடுத்துருவேன். பங்குனியில் கல்யாணம் வைக்கக்கூடாது போ. சரி விடு. கல்யாணத்தை பங்குனி வேண்டாம், வைகாசியில் வைப்போம். ஆனால் கல்யாணம் தான் 2 மாதம் லேட்டு. ஃபர்ஸ்ட் நைட்டு இன்னைக்கு. ஏங்க நாடா நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நடத்துகிறோம் ஃபர்ஸ்ட் நைட். அது எப்படி இன்னைக்கு நடத்த முடியும்? கரெக்டாக விடிய காலம் 3 to 4 பிரம்ம முகூர்த்தம். அந்த டைம் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். அந்த நேரம் தான் நாரதரும் வள்ளியும் தர்க்கம் கடுமையாக இருக்கும். எப்படி? எவரும் நம்மளை பார்க்க மாட்டாங்க.
உள்ள தகர செட்டு அருமையாக இருக்கு. அந்த கதவை திறந்து விட சொல்கிறேன் அந்த ஆயாட்ட சொல்லி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாவி வாங்கி வச்சிருக்கேன், பயப்பட வேண்டாம். ராஜபாட்டை அப்பத்தான் பாட்டில் தண்ணி எடுத்துட்டு வெளிக்கு இருக்க அந்த ஊர் எல்லைக்கு போயிடுவாப்புல. நாரதர் தான் இங்கே தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. துரைய பக்கா ஃபேனில் வந்து உட்காந்துருப்பாங்கல்ல, ஃபேனில் உட்காந்தா குண்டியை வெட்டிடும். காத்துக்கு வருவாங்கல்ல. துறை வரமாட்டாப்புல முதல்ல சொல்லிட்டேன். அவர் டீ குடிக்க வருவார்ல மாமா. கதிரவனா, கதிரவனுக்கு 500, குமரேசனுக்கு 500, தர்மலிங்கத்துக்கு 500 கொடுத்துட்டேன். தர்மலிங்க அண்ணன் சீன் மாத்துவார்ல. அவன் நம்ம சீன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல வரைக்கும் சீனை மாற்றவே மாட்டான். அப்பா அதுவரை என்ன பண்ணுவாரு? சீனை கையில் பிடிச்சிட்டு நிற்பாரா? சீனுக்கு நடுவில் படுத்துக்கிருவான். ஆளை காணாம தேட விட்டுருவாரு. பேசாம இருப்பேன் அவன் பாட்டுக்கு. முருதங்கட்டைய வேற முடிச்சதுக்கு அப்புறம் விசில் கொடுப்பேன். அப்பதான் வெளியே கிளம்புவேன். வல்லேனா விசில் வரலைன்னா அவன் பாட்டு கிடக்க வேண்டியது, நம்மோடு கிடக்க வேண்டியதான் வரணும். ஆக அந்த டைம் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஆனால் உனக்கு ஒன்று சொல்கிறேன். என்ன? எதுக்கு விசில் அடிக்க கற்றுக்குங்க. அதில் இன்னைக்கு இந்த ஃபர்ஸ்ட் நைட்டில் காமன் பண்டிகை, காமனுடைய திருவிழா, என் காம களியாட்டங்களை பூரா உங்கள்கிட்ட காட்டுவேன். என்னுடைய 64 கலைக்கு நீ ஈடு கொடுத்து வந்து அதில் நீ பாஸ் ஆனேன்னா தான் வைகாசி மாதம் உனக்கு தாலி கட்டுவேன். இல்லைன்னா வேற ஆளுக்கு கட்டிடுவேன். என்னங்க சொல்றீங்க? அப்ப என் வாழ்க்கை அதோடது வழுக்கதான். ஐயோ என்ன இப்படி நீங்க சொல்லிட்டீங்க? நீ உன் மனசை கல்லாக்கிக்கிட்டு உடம்பு இரும்பாக்கிக்கிட்டு. அப்ப நான் ஹெல்மெட் போட்டுக்கணுமா? ஹெல்மெட் போட்டால் எதிரடி செய்யறது. நான் அடிக்கிற அடியை தாங்கணும். ஐயோ நீ அதிலெல்லாம் ஈடு கொடுத்து அதில் நீ பாஸ் ஆனினா தான் உனக்கு தாலி கட்டுவேன். நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா இந்த ஆட்டம் ஆடுதே காலு. அபசகரம் முடிச்ச மாதிரி சொல்லாத. எங்க காலு இப்படி ஆடுதே. காலாடும் கோலாடும் வேலையை பாரல. எங்க நான் பாஸ் ஆயிருவேன். ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா? ஐயோ நான் பாஸ் ஆயிருவேன். ஃபெயில் ஆயிட்டீனா நான் எப்படியாவது தக்கி முக்கி நக்கி காமன் சன்னதியில நான் 35 மார்க்காவது வாங்கிருவேன்டி. வாங்கிருவேன். வேண்டாம், ஃபர்ஸ்ட் நைட்டு கல்யாணம் முடிஞ்சு வச்சுக்கலாம். சகுனமே சரியில்லை. ஏங்க நான் ஃபர்ஸ்ட் நைட்டு பண்ணு. ஏங்க நான் மூடாக தான் இருக்கேன், வாங்க பண்ணுவோம். நீ மூடா இருக்க? வாங்க நான் ரெடியாக இருக்கேன், வாங்க. நீ சத்தியம் பண்ணி மூடா இருக்கேன்னு. ஏங்க ஏடி நானும் பார்க்குறேன், நீ ஒரு நாள் கூட மூடாவே இருந்தது. நீ மூடித்தானே படுத்து கிடக்க, அப்புறம் எப்படி மூடா கிளிக்கிற? ஏங்க இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டு, நான் ரெடியாக இருக்கேன், நீங்கள் வாங்க. நீ ரெடியாக இருக்க? யாரு பெத்த பிள்ளையோ நீ ரெடியாக இருக்க? ஒருவேளை நீ சொன்னது பழிச்சு போய் ரெடியாகாமல் போயிருச்சுன்னா என்ன செய்ய? நான் முதல்ல சாமிக்கு வேண்டிக்கிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் அதை பார்த்து. நீங்கள் எதுக்கு அழகு குத்துற மாதிரி வேண்டிக்கிங்க, அதுல அழகா குத்துற மாதிரி வேண்டிக்கிறேன். ஒரு குத்தி கிழிச்சாரு. ஏராணி அப்பா ஏமா அவரை பிடிக்கலையாமா? ஏமா அப்படி பண்ற? நான் என்னப்பா பண்ணேன்? அவரை நான் ஃபர்ஸ்ட் நைட்டு கூப்பிடுறேன், வரமாட்டேங்கிறாருப்பா. தாலியை கட்டுங்க, அதான் பிள்ளை ஆசைப்படுதுல்ல. தாலியை கட்டிடுவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நேராக போகிறேன். மாலை, தாலி, தாலி, நெல்லு, நெல்லு, அப்புறம் வந்து வேற என்ன? நெல்லு, காமாட்சி விளக்கு. காமாட்சி விளக்கா? ஆமா, ஒரு இப்படி நெல்லு, காமாட்சி விளக்கு, இதெல்லாம் வேணும்ல. நான் கல்யாணத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீ கொண்டு செலுத்துறதுக்கு பாக்குறேன். தலைமையில காமாட்சி விளக்கு வச்சு என்னை சொல்லிய முடிக்க பாக்குறேன். என் வீட்டுக்கு விளக்கத்தை வாடினா என் தலைமையில விளக்கத்தை பாக்குறியா? அது எப்படியா இருந்தாலும் விளக்கு ஏத்த தானே போறோம். உன்னை விட மாட்டேன், நீ போ. உங்களை நாங்க தூக்கிட்டு போயிருவோம். நீ போய் வீட்டுல போய் ஏங்க கைத்துக்கட்டில் எடுத்து போடு. கைத்துக்கட்டில் எடுத்து போட்டு கைத்துக்கட்டில் எடுத்து போடு. ஆனால் மேலே ஜம்கால விரிச்சிரு. ஏங்க கைத்துக்கட்டில் ஓட்ட ஓட்டையாக இருக்கும். லவுக்குன்னு உள்ளே போய் மாட்டிக்கிச்சுன்னா அடியில் நாய் பூனையெல்லாம் படுத்துருக்கும். நாய் பூனையெல்லாம் ஏமாந்து போகுது. ஹலோ, மறுபடியும் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசி. சார் வெளியில் கேட்டுருச்சா? சார் நாய் பூனை ஏன் ஏமாந்து போகுது? கருவாடு நினச்சி ஏமாந்துடும். கடிச்சுன்னா அது வாய் வெடிச்சு போகும். ஆமாம், அது கருவாடு தானே. நான் சொல்கிறேன் கேளு, கை கால் விரல் மாட்டிக்கிறமா இல்லையா? அதனால ஜம்காலத்தை விரிச்சிட்டு மேலே ஜாதி பூ நல்லா தூவு. ஏங்க மல்லிகை தூக்கம் நல்லா வருமா? டேய், தூங்குறதுக்கு இல்லை, தூக்குறதுக்கு ஜாதி மல்லி பூச்சரமை. நீங்க பாட்டு பாடாம விடுங்க. தூவி விட்டு சந்தன பத்தி ஒரு கட்டு வாங்கி கொளுத்துறேன். எதுல? என் குண்டில சொருகுடி. அப்ப நீங்க குப்புறப்படுத்துக்கீங்களா? குப்புறப்படுத்தா சொருகு அடிடி. ஒரு ஓரமா கட்டல் மூலையில சொருகிரு. வச்சிடுறேன், தலைமாட்டிலே வச்சிடுறேன். நீ என்ன நீ பாடிக்கு வச்ச மாதிரியே சொல்லிக்கிட்டு ஏங்க எப்படியா இருந்தாலும் என்னங்க, ரெண்டும் ஒன்று வரணும், அவ்வளோதான். பாலை 2 லிட்டர் பாலை 1/4 லிட்டரா சுண்ட காய வச்சிரு. என்ன நல்லா காய வச்சு எடுத்துக்க, புரியுதா? மாப்பிள்ள, நான் அந்நேரத்தில் எங்கே போய் வாங்குறது? என்ன மாமா? சுண்டக்காய். ஆமாம், சுண்டக்காய் எதுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு? எதுக்கு சுண்டக்காய்? சுண்டக்காயா? நான் எப்படா கேட்டேன் சுண்டக்காய்? 2 லிட்டர் பாலை. ஏய், சுண்டக்காய் வாங்கி நான் வத்த குழம்புட வைக்க போகிறேன் ஃபர்ஸ்ட் நைட்டில். பால் 2 லிட்டர் வாங்க சொன்னீங்க, சரி. சுண்டக்காய் எதுக்குன்னு?
2 லிட்டர் பாலை 1/4 லிட்டரா சுண்ட அடங்கொய்யாலே 2 லிட்டர் 1/4 லிட்டரா சுண்ட காய வைக்க வேணாம். பால் வேணாம், நீ வர காப்பி விட்டுறதுக்க. ஏங்க அது 3 நாள் தானே ஊற்றுவாங்க பால். ஐயோ, இது உடம்பால் தொலைக்கிறதுன்னு நினச்சிக்க. ஓகே, வேறு என்னடா பண்ணி தொலைக்கிறது? சரி, எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாழைப்பழம் மட்டும் இங்கே லோக்கலில் வாங்காத. ஏங்க பூரம் பொடுசு பொடுசாக இருக்குது. கேரளாலேருந்து வரும் தெரியுமா நேந்திரம் பழம். அப்போ இங்கே உள்ளதுனா கேரளாலேருந்து கொண்டு வரீங்களா? இங்கே உள்ளதா பொடிச்சா இருக்குன்னு அவரே சொல்லிட்டாருல. ஏய் ஐயரா, நான் சொல்கிறது வேறு, நீ சொல்கிறது வேறு. சிப்ஸ் போடுவாங்கல்ல இப்படி சட்டுன்னு மஞ்சளா இவ்வளோ நீளம் இருக்கும். அவ்வளோ நீளமா? ஓ ஏய் இங்கே இவ்வளோ இல்லைன்னா இவ்வளவு இருக்குமே, அது அதுக்கு இங்கே ஐயய்யே நல்ல 4 பழம் வாங்கி வை. அதில் அதுக்கு எதுக்குங்க 4 பழம்? அட அந்நேரத்தில் கடை கண்ணிலாம் அடைச்சிடுவாங்க. பசிக்குதுன்னு கேட்டீங்கன்னா நான் எங்கே போவேன்? இது இருந்தால் 2 உரிச்சு உள்ளதை எழுதி பேசாமல் படுத்துக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் நைட் தேவை பழம் தான், நீங்கள் தேவையில்ல. ஏய் அதல்ல, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பழைய இரும்பு பொருட்கள், பழைய துணிமணிகள், பழைய காட்டன் துணிமணிகள், இது மாதிரி உனக்கும் உதவாம உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வாங்க, நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம். வாங்க அக்கா வாங்க. ஓடாத மிக்ஸி, ஓடும்டா ஓடாத கிரைண்டர், பழைய கட்டில், பழைய பீரோ, பழைய இரும்பு பொருட்கள், பழைய காட்டன் துணிமணிகள், 500 ரூபா வண்டி எடுத்துட்டு போங்கடா. கரெக்டாக என் வீட்டை சுற்றியே வர்றாங்க. பாடாத ரேடியோங்கிறான், ஓடாத மிக்சிங்கிறான். எப்படி நம்மளை பத்தி தெரியுது? நம்மளை பற்றினா உன்னைய பற்றின்னு சொல்லி, என்னை பற்றி என்ன பற்றி சொல்ல. போயிட்டாளா? போயிட்டு போறா. ஆம்பளை கலங்க கூடாது. நான் ஏன் கலங்குறேன்? குடும்பம் நல்லா இருக்கணும்னா நம்ம ஒரு விஷயத்தை விடணும். என்ன விஷயம்? குடியும் குடித்தனமாக இருறான்னு பெரியவன் ஆசீர்வாதம் பண்ணேன். நம்ம குடியை மட்டும் விட்டுட்டோம்னா குடித்தனம் நல்லா இருக்கும். குடும்பம் கெட்டு போகிறதுக்கு காரணமே இந்த தண்ணி ஒன்று தான். அதில் என்ன பிரச்சனை? எவ்வளோ பிரச்சனை வரும்னு நான் சொல்கிறேன். அடிச்சாலும் வெறுக்காத தந்தாயி மகனை குடிச்சா தானே வெறுக்கிறா. காலு நொண்டியானாலும் காப்பாத்தும் கொண்டாட்டி புருஷனை குடிச்சா தானே விட்டு விட்டு ஒதுக்குறா. இந்த உள்ளத தெரிஞ்சு உண்மைய புரிஞ்சு நடந்துக்கப்பா. குடிச்சா ஊருல நாட்டுல உனக்கு போதும் மதிப்பிருக்கா. பனமரத்து மேலே ஏறி பதில் இறக்க போற பானை நிறைஞ்சு கீழே பழ போகுதே. ஆடு வச்சிருந்து மாடு வச்சிருந்து ஆடு வச்சிருந்து மாடு வச்சிருந்து 50 செம்மறி ஆடு வச்சிருந்து ஆடு வகேசு வண்டி வச்சிருந்து 5-6 ஏக்கர் நஞ்ச வச்சிருந்து 4 வரச நெல்லு வச்சிருந்து நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு.
எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலும் தானே வெந்தது, கைகால நடுங்குது, தெருநாயி கூட சிரிக்குது. ஆடு வச்சிருந்து மாடு வச்சிருந்து 50 செம்மறி ஆடு வச்சிருந்து, ஆடு வச்சிருந்து மாடு வச்சிருந்து 50 செம்மறி ஆடு வச்சிருந்து, அழகிரேசு வண்டி வச்சிருந்து 4 மரக்கா கல்லு வச்சிருந்து, நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்து. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமாயிருக்கும் சொர்க்கத்துக்கு போவோம். ஆயிருக்கு முன்னே சொர்க்கத்துக்கு போக முன்னே சுகமாயிருக்கும் சொர்க்கத்துக்கு போவோம். புதுசா குடிக்கையில விஷமிதப்பா இருக்க இருக்க கொல்லும் என்றே சொன்னாங்க. நானும் மறந்தேன், குடிகார பிள்ளையெல்லாம் ஆதியத்து கிடக்குதப்பா, நாடி நரம்பு எல்லாம் அருந்து தொங்குதப்பா. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி அண்ணா பெரியார் சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். இனிமே யாரும் குடிக்க வேண்டாம்னு படிக்கிறேன். ஆடு வச்சிருந்த மாடு வச்சிருந்த 50 செம்மறி ஆடு வச்சிருந்த